அறகலைய போராட்டமே விலையேற்றம் தட்டுப்பாட்டுக்கு காரணம். ரோகிதாபே குணபத்தன இலங்கை தேர்தல் தொடர்பான அறிக்கையை வெளியிடவில்லை. ஐநா மறுப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை குழப்பும் அரசு, ரணிலுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல். ரணில் ஒரு பொருளாதார அடியால், ஐங்கரநேசன் தெரிவிப்பு. போரில் இறந்தவர்களை நினைவுகூரும் உரிமை தமிழருக்கு உண்டு, சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு. பலஸ்தீனத்தில் இடம்பெறும் இனப்படுகொலை தமிழர்களுக்கும் நேர்ந்ததாக சுமந்திரன் சுட்டிக்காட்டு. கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தம், மீண்டும் பணிக்கு திரும்புமாறு கோரிக்கை. அறகலைய போராட்டம் காரணமாகவே கட்டண உயர்வுகளும் பொருட்களின் விலையேற்றம் தட்டுப்பாடு என்பனவும் ஏற்பட்டதாக ரோகிதாபே குணபத்தன தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் அதிகரிப்பு, பெரிய வெங்காய விலை உயர்வு போன்ற விடயங்களும் அறகலைய போராட்டம் காரணமாகவே நிகழ்ந்தது எனவும், நாட்டின் இன்றைய நிலைமைக்கு அறகலைய போராட்டம் காரணம் என அவர் தொடர்ந்தும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டின் இன்றைய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் நெருக்கடிக்கு அறகலைய போராட்டம் காரணமாகும். அதன் காரணமாகவே மின்சார கட்டண அதிகரிப்பு ஏற்பட்டது. பெரிய வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு உண்டானது, விலையும் அதிகரித்தது. அதே நேரம் அறகலைய போராட்டத்தின் முன்னணியில் நின்றவர்கள் பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டு இணையத்தில் பகிரப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பில் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கை ஐக்கிய நாடுகளின் எந்தவொரு அமைப்பினாலும் தயாரிக்கப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை மறுப்பு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் இலங்கை அலுவலகம், இதற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தொடர்புகள் இல்லை என குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு புனையப்பட்ட ஆவணம் என்றும், இந்த ஆவணத்துக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் மற்றும் இலங்கையில் ஐக்கிய நாடுகளின் பணிகள் என்பனவற்றுக்கு எந்த தொடர்பும் இல்லை என இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்காக தனிநபர் பிரேரணைகள் 2 புதிய சட்ட மூலங்களாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை இது தொடர்பான சட்ட மூலங்களை தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணைகளாக முன்வைத்துள்ளார். அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் 30% குறையாமல் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கும் வகையில் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான பிரேரணை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 22 அரசியலமைப்பு திருத்தமாக ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியலில் 50% குறையாத பெண் உறுப்பினர்களை உள்ளடக்குவதை வலியுறுத்தும் சட்டம் மூலம் ஒன்றும் பாராளுமன்றத்தில் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அவரின் செயலாளர் ஆகியோருடன் கல்முனையில் இருந்து சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் விசேட சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகார துஷ்பிரயோகம், அந்த பிரதேச செயலகத்தின் தற்போதைய தேவையாக உள்ள கணக்காளர் நியமனம், புதிதாக கணக்கு ஆரம்பித்தல், ஏனைய காணி விடயங்கள் தொடர்பாகவும் விசேடமாக கலந்துரையாடினோம். இதற்கு சாதகமான பதிலை ஜனாதிபதி வழங்கியிருந்தார். இன்றைய தினம் பிரதமருடன் இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெறும் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் பனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சிவலிங்கன், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் கணேஷ் மற்றும் தமிழரசு ஆலையடி பூம்பு தலைவர் ஜெகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் தாழ்பணியும் ஒரு சேவகராகவும் பொருளாதார அடியாளாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். நல்லூரில் இடம்பெற்ற பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின்படி 2019ஆம் ஆண்டில் 6,966 ரூபாவாக இருந்த தனிநபர் ஒருவரின் அடிப்படை தேவைகளுக்கான மாதாந்த செலவு இப்பொழுது 17,014 ரூபாவாக உயர்ந்துள்ளது. உலக வங்கி தன்னுடைய அறிக்கையில் இலங்கையில் 60% குடும்பங்களின் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
வாங்கும் திறன் குறைந்ததால் உணவு பாதுகாப்பின்மை, ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குறைபாடு என்பனவற்றை மக்கள் எதிர்கொள்ள தொடங்கியுள்ளார்கள். இவை பொருளாதார மறுசீரமைப்பு என்ற பெயரில் சர்வதேச நாணய நிதியம் விதிக்கும் கட்டளைகளை சிறைமேற்கொண்டு அரசு நடைமுறைப்படுத்துகின்ற வரி விதிப்பு முறைகள், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் எல்லாம் சேர்ந்து சமூகத்தின் மீது தொடுத்திருக்கும் தாக்குதலின் விளைவு ஆகும். நாளுக்கு நாள் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்பதை வல்லாதிக்க சக்திகளே தீர்மானிக்கின்றன. அதற்கேற்ப மக்களை, வாக்காளர்களை, மக்கள் பிரதிநிதிகளை மூளைச்சலவை செய்யும் வேலைகளை கச்சிதமாக இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எமது மக்கள் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கும் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கு உரிமை உண்டு என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பலஸ்தீன போர் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் தோழர்களுக்கு போரில் இறந்தவர்களை நினைவு கூற உரிமை உண்டு. முள்ளிவாய்க்கால் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் சம்பூரில் நினைவேந்தல் நடாத்தியதாக 3 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நக்பா சம்பவத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் நாளாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியுள்ள அதே போன்று உள்நாட்டு போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இளைஞர்களுக்கு உரிமை உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமையானது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமை எனவும் இலங்கையிலும் அந்த உரிமை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பின் கோரிக்கைக்கமைய வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. அத்தோடு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இந்த கலந்துரையாடலானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் எழுத்தாளர்களின் தற்போதைய நிலைமை, பதிப்பகங்கள், அச்சகங்களின் செயற்பாடுகள், நூல்பதிப்பு மற்றும் விற்பனை, கலை இலக்கியத்துறையின் சமகால போக்கு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில், உள்ளூராட்சி அமைப்புகள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள், கிராம அபிவிருத்தி திணைக்களங்கள் தம்மிடம் காணப்படும் நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி உள்ளூர் எழுத்தாளர்களின் நூல்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும். இதேவேளை தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பு வடக்கு மாகாணம் முழுவதும் செயற்படும் வகையிலான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் உள்ளூர் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதைப் போல கலைகளையும் வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாகாண கலாச்சார திணைக்களமானது திறந்தவெளி அரங்குகளில் உள்ளூர் கலைகளை மேடையேற்றி அவற்றினை அழிந்திடாமல் பாதுகாத்து புத்துயிர் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பலஸ்தீனத்தில் தற்போது இடம்பெறும் இனப்படுகொலைதான் இலங்கையில் தமிழர்களுக்கு நேர்ந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பலஸ்தீனத்துக்கு தற்போது குரல் கொடுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு என்ன செய்தது என நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது கேள்வி எழுப்பினார். இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கையின் நயவஞ்சக தன்மை மற்றும் இரட்டை வேடம் புலப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டனர். அந்த மக்களை நினைவு கூறும் பாரமாக இந்த பாரம் உள்ளது. போர் வலயத்தினுள் 4 லட்சம் மக்கள் சிக்கினர். அவர்கள் உண்ண உணவின்றி உப்பில்லா கஞ்சியை அருந்தினார்கள். இதனை நினைவு கூறும் வகையில் அங்கு கஞ்சி பரிமாற்றப்படுவது வழக்கம். இலங்கையில் யுத்தத்துக்கு ஏற்பட்ட மக்கள் இழப்புகளை நினைவு கூறும் நாளாகவே இதனை பார்க்கிறோம். எமது மக்கள் இறுதிக்கட்ட யுத்த காலத்தில் கஞ்சியை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடினார்கள். இதனை நினைவு கூற இடமளிக்காமை அரசாங்கத்தின் அவல நிலைமையை எடுத்து காட்டுகிறது. இந்த விடயத்தில் சம்பூரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்ட முறையை பார்த்தோம். குறித்த பெண் ஆண் காவல்துறை அதிகாரிகளால் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். கஞ்சி அருந்தியதாக அவரை இழுத்து செல்கின்றனர். கஞ்சி விவகாரத்தில் போலீசார் நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவுகளை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த நேரத்தில் பலஸ்தீனத்தில் இறக்கும் மக்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இறந்தவர்கள் தொடர்பில் நிலைப்பாடு என்ன? இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? பலஸ்தீனத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளீர்கள், அந்த அக்கறை எங்கள் மக்கள் மீது இல்லையா? பலஸ்தீன விடயத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பில் சர்வதேச தலையீடு அவசியம் என்று கூறும் நீங்கள் ஏன் எமது மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கூறும் போது உள்ளக விவகாரம் என்று கூறுகிறீர்கள்? இது இரட்டை பீடத்தை காட்டுகிறது. யுத்தம் என்பது சுத்தமானதாக இருக்க முடியாது. ஒரு சுதந்திரமான விசாரணை அவசியமாகும். ஆனால் இங்கே உள்ளக விசாரணை தொடர்பில் கூறிக்கொண்டு ஒரு தரப்பு விசாரணையை முன்னெடுக்கின்றனர். இஸ்ரேல் தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். ஆனால் அதே மனசாட்சியுடன் இங்கு 15 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றவை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும்.
இந்த நிலையில் உள்ளக பொறிமுறை என்று கூறிக்கொண்டு ஏன் இவ்வாறு நயவஞ்சகமாக செயற்படுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக இலங்கையில் பல்கலைக்கழக அமைப்பு பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் மாணவர்களை பற்றி சிந்தித்து மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு 7 உள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கல்வி நடவடிக்கைகளில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் இணைய வழியில் நடாத்தப்பட்டு வருகின்றது. ரயரட்ட பல்கலைக்கழகத்தில் கற்கும் சுமார் 3500 மாணவர்கள் விடுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர். கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக நுழைவுக்கான மாணவர் கையேடு தயாரிக்கும் பணி ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிப்பது தாமதமடைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார்.